ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான கேம் பார்க்க போறோம். பில்ஸ்பெரி வர்சஸ் எமானுவல் லாஸ்கர். இவங்க ரெண்டு பேரும் 1904ல விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் இது. 1904 டைம்ல பாத்தீங்கன்னா எமானுவல் லாஸ்கர் தான் வேர்ல்ட் சாம்பியன். பட் அவரையே பாத்தீங்கன்னா அலற வச்ச கேம் தான் இந்த கேம். கண்டிப்பா இந்த கேம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா போறீங்க. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம்ல வந்து பில்ஸ்பெரி வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா D4 ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட். இப்ப D5 C4 இது வந்து குயின்ஸ் கேம்பிட். இப்ப E6 மூலமா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டா கன்வெர்ட் ஆகுது. இப்ப நைட் C6 நைட் F6 நைட் F3. இப்ப லாஸ்கர் C5 ப்ளே பண்றாரு. சோ C5 மூலமா இது வந்து 3 நைட் செமி தராஷ் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்லயே. இப்ப பில்ஸ்பெரி பாத்தீங்கன்னா பிஷப் G5 ப்ளே பண்றாரு. இப்ப C takes D4 ப்ளே பண்றாரு லாஸ்கர். C takes D4 க்கு அப்புறமா குயின் takes D4 குயின் டெக்ஸ் D4 க்கு அப்புறமா இப்ப நைட்டை வந்து டெம்போவோட மூவ் பண்றாரு லாஸ்கர். சோ நைட்டை வந்து டெம்போவோட கொண்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிளாக் வந்து இந்த குயினை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஒயிட்டும் பாத்தீங்கன்னா இந்த குயினை கேப்சர் பண்ணிடுவாங்க. இப்ப நைட் C2 செக் வரும். இந்த ரூக்கை வந்து நம்ம திருப்பி வின் பண்ண போறோம். இப்ப கிங் D2 க்கு அப்புறமா நைட் டெக்ஸ் ரூக்கு. இந்த இடத்துல சிம்பிளா ஒயிட் வந்து அவருடைய பிஷப்பை வந்து H4ல போட்டுக்கலாம். பிஷப் H4 போட்டதுமே இமீடியட்டா இந்த ஈபான் இருக்குல்ல, ஈபானை வந்து நம்ம E3ல மூவ் பண்ணிட்டு இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை நம்ம திருப்பி டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒயிட் பாத்தீங்கன்னா ஒரு ரூக்குக்கு ஒரு பீஸை விட்டுருக்காரு. அண்ட் இப்ப இன்னொரு நைட்டையும் கேப்சர் பண்றது மூலியமா ஒரு ரூக்குக்கு 2 மைனர் பீஸை ஒயிட் வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. சோ 2 மைனர் பீஸை கேப்சர் பண்ணும்போது ஒரு ரூக்குக்கு பதிலா அவருக்கு தான் பாத்தீங்கன்னா ஆப்வியஸா அட்வான்டேஜ் இருக்கும். சோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பில்ஸ்பெரி வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நைட் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணா என்ன ஆகும்னு நான் காமிச்சேன். சோ அதனால நைட் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணா பிளாக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பாதகமா வந்து முடியும். இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் டெக்ஸ் பிஷப் சப்போஸ் பிளாக் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்றான்னு வச்சுக்கோங்களேன். குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இங்க பான்ஸ் வந்து டபுள் ஆகும். இந்த பான்ஸ் டபுள் ஆகுறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒயிட் ஃபர்தரா வந்து C takes D5 ப்ளே பண்ணுவாரு. சோ C takes D5 க்கு அப்புறமா திருப்பி இந்த பானை சேலஞ்ச் பண்றாரு. அண்ட் இப்ப இந்த நைட்டும் அட்டாக்ல இருக்கு. நீங்க சப்போஸ் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுடைய பான் பாத்தீங்கன்னா திருப்பி ஃபர்தரா டேமேஜ் ஆகும். இந்த ஒரு ரீசனால இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய நைட்டை வந்து அழகா இந்த B4 க்கு கொண்டு வரலாம். இந்த C2 ஸ்கொயர் ஐ பண்ணிட்டு திருப்பி நம்ம ரூக்க வந்து C1 ஸ்கொயருக்கு கொண்டு போயிடலாம். இப்ப நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த பானை வச்சு கேப்சர் பண்றதுக்கு பதிலா. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒயிட் ஃபர்தரா நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுமே இந்த பான் எப்படி இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். இந்த பான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஐசோலேட் ஆயிடுச்சு. சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா பிளாக் உடைய பான்ஸ் ஃபுல்லாவே ஐசோலேட்டட் பான்ஸா இருக்கு. சோ பிளாக்கு ஒரு வீக் பான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இந்த கேம் ஒயிட் அழகா லீட் பண்ணிட்டு வின் பண்ணிடலாம். சோ இந்த ஒரு ரீசனால நைட் டெக்ஸ் குயினும் ப்ளே பண்ண முடியாது, குயின் டெக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ண முடியாது. பிளாக் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாரு. பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுமே இப்ப ஒயிட் உடைய குயின் அட்டாக்ல இருக்கு. இப்ப ஒயிட் உடைய குயின் வந்து H4 க்கு வராரு. இந்த இடத்துல இப்ப ஒயிட் என்ன பண்றாருன்னா C takes D5 வந்து த்ரெட்டன் பண்றாரு. C takes D5 ப்ளே பண்ணதுமே திருப்பி E takes D5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் உடைய இந்த D pawn வந்து ஐசோலேட் ஆயிடும். சோ இந்த D pawn ஐசோலேட் ஆனதுமே திருப்பி பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடும். சோ அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவரே வந்து இந்த C pawn வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. சோ லாஸ்கர் வந்து இப்ப D takes C4 ப்ளே பண்றாரு. இப்ப இமிடியேட்டா ரூக் வந்து D1 க்கு வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்றாரு. பிஷப் வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப E3 புஷ் பண்றாரு. சோ E3 ப்ளே பண்ணி இந்த C4 பானை வந்து பில்ஸ்பெரி அட்டாக் பண்றாரு. இப்ப நைட்டை வச்சு அதை பிளாக் பண்றாரு. சோ நைட் வச்சு பிளாக் பண்றது மூலமா இந்த இடத்துல நைட் எக்ஸ்சேஞ்சும் கேட்கிறாரு. இப்ப இமிடியேட்டா பில்ஸ்பெரி வந்து இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இன்டைரக்டா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்சும் வந்து லாஸ்கர் வந்து எதிர்பார்க்கிறாரு. சோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. சோ எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கிங் வந்து அந்த அளவுக்கு சேஃபாவே கிடையாது. பிளாக் உடைய கிங்கால குயின் சைடும் அந்த அளவுக்கு கேன்சல் பண்ண முடியாது. கிங் சைடும் பாத்தீங்கன்னா அவருடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய இந்த ஜி பானே இங்க கிடையாது. எப்பவுமே நம்மளுடைய ஆப்போனன்ட் உடைய கிங் வந்து கொஞ்சம் சேஃபா இல்லாம எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருந்தாருன்னா அந்த நேரத்துல நம்மளுடைய குயினை வந்து எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பவர்ஃபுல்லான பீசஸ போர்ட்ல வச்சுக்கணும். சோ இந்த ஒரு ரூலை தான் பாத்தீங்கன்னா பில்ஸ்பெரியும் இந்த இடத்துல ஃபாலோ பண்றாரு. இந்த இடத்துல பில்ஸ்பெரி குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C4 ப்ளே பண்றாரு. பிஷப் டெக்ஸ் C4 தான் நார்மலா எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. பட் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனால இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C4 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் B6 ப்ளே பண்ணி இந்த B2 பானை வந்து இமிடியேட்டா லாஸ்கர் வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பில்ஸ்பெரி பாத்தீங்கன்னா பிரின்சிபலை நோக்கி போயிட்டு இருக்காரு. சோ நம்ம எப்பேற்பட்ட பிளேயர் கூட விளையாண்டாலுமே பரவாயில்ல, நம்ம பிரின்சிபலை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. இந்த இடத்துல அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ ஒயிட் இப்ப டெவலப் பண்றாரு. இந்த பானை வந்து இப்ப கேப்சர் பண்ணிக்கிறாரு லாஸ்கர். இப்ப பில்ஸ்பெரி பாத்தீங்கன்னா அவருடைய டெவலப்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் வந்து
கேசலும் பண்ணி முடிக்கிறாரு. சோ ஃபைனலா இப்ப ஃபில்ஸ்பெரி கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ஃபில்ஸ்பெரியோட 2 ரூக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அவருடைய பிஷப் நல்லா டெவலப் ஆயிருக்கு, அவருடைய நைட் நல்லா டெவலப் ஆயிருக்கு, அவருடைய குயின் வந்து வெல் பிளேஸ்டான ஒரு ஸ்கொயர்ல இருக்கு. சோ இப்ப பிளாக்குடைய பீசஸ் எல்லாம் பாருங்க, அவர் வந்து கேசல் பண்ணல, அவருடைய பிஷப் வந்து டெவலப் ஆகல, அவருடைய 2 ரூக்ஸ்மே பாத்தீங்கன்னா கார்னர்ல தான் இருக்காங்க. அண்ட் அவருடைய குயினும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இப்ப ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள தனியா இருக்கிறாரு. சோ அவருடைய படையோட ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள வரது வேற, பட் குயின் மட்டும் தனியா ஒயிட்டுடைய கேம்ப்குள்ள வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாம இருக்குது. அது டோட்டலா வேற சினாரியோ. ஓகேங்களா? இந்த இடத்துல ரூக் C8 பிளே பண்ணி இமீடியட்டா ஒயிட்டுடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல இமீடியட்டா ஃபில்ஸ்பெரி அவருடைய குயினை வந்து D3க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறார். சோ குயின் D3 பிளே பண்றது மூலமா இப்ப இந்த பிஷப்க்கு வந்து ஒரு சூப்பரான அட்டாக் இருக்கு. இந்த பிஷப் ரூக்கும் குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பா சேஃப்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். நீங்க கேர்லெஸ்ஸா வேற எதுவும் பிளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல குயின் டெக்ஸ் D7 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால இந்த பொசிஷன்ல ரூக் வச்சு பிளாக் பண்றாரு, அதாவது ரூக் C7 வச்சு இந்த பிஷப்பை பிளாக் பண்றாரு. இப்ப நைட் E4 பிளே பண்றாரு. சோ இந்த நைட் E4 மூவ் பிளே பண்றது மூலமா பிளாக் உடைய D6ம் F6 ஸ்கொயரும் ரொம்பவே வீக்கா இருக்கு. சோ நைட் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலுமே இந்த 2 ஸ்கொயர்ல எங்க வேணா வரலாம். இப்ப பிஷப் E7 பிளே பண்றாரு லாஸ்கர். சோ பிஷப் E7 மூலமா அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸ கேம்குள்ள கொண்டு வராரு. இப்ப நைட் D6 செக் வருது இந்த இடத்துல. சோ நைட் D6 செக் மூலமா இப்ப கிங் வந்து அட்டாக்ல இருக்கு. ஃபில்ஸ்பெரிக்கு தேவைப்படுறது என்னன்னா பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா குயின் டெக்ஸ் பிஷப் பிளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் பிஷப் பிளே பண்றது மூலமா இப்ப பிளாக்கால கேசலே பண்ண முடியாது. ஆப்வியஸா பிளாக் கேசல் பண்ணாலுமே இந்த இடத்துல எந்த யூஸுமே இருக்காது. இப்ப ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, அவருடைய இந்த E5 பானும் அட்டாக்ல இருக்கு. E5 பான ரூக்க வச்சு உங்களால காப்பாற்ற முடியாது. ஏன்னா இந்த இடத்துல குயினும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிஷப் வச்சு இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண லாஸ்கர். சோ லாஸ்கர் இந்த இடத்துல கிங் F8 பிளே பண்றாரு. கிங் F8க்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல நைட் C4 பிளே பண்ணி பிளாக் உடைய குயினை வந்து அட்டாக் பண்றாரு ஃபில்ஸ்பெரி. சோ இப்போ இந்த குயினை நம்ம சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போய் தான் ஆகணும். அட் த சேம் டைம் குயின் வந்து இந்த E5 ஸ்கொயரையே வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய எல்லா பீசஸ்மே வந்து ஒரு நல்ல ஸ்கொயர்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. பிளாக் உடைய இந்த கிங் வந்து வீக்கா இருக்கிறதுனால அந்த கிங்கை நம்ம எப்படி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு நம்ம புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த இடத்துல அந்த வழியை தான் இப்ப ஃபில்ஸ்பெரி கண்டுபிடிக்கிறாரு. அதாவது F4 புஷ் பண்றாரு. F4 புஷ் பண்ணி இந்த இடத்துல பானை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. ஒன்ஸ் பான் பிரேக் ஆச்சுன்னா ரூக் வந்து கிங்க ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் உடைய பீசஸை நம்ம கேம்குள்ள கொண்டு வரலாம். சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா லாஸ்கர் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆஸ் அ பிளாக் பீசஸா நீங்க வந்து இந்த ஃபைலை ஓபன் பண்ண விடக்கூடாது. உங்களுடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணணும். உங்களுடைய பானை ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த பானை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டு இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இப்ப நீங்க குயின் டெக்ஸ் பான் பிளே பண்ணாலுமே சிம்பிளா பிளாக் வந்து அவருடைய பிஷப் வச்சு குயின் அட்டாக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரூக்கும் G8 ஸ்கொயருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மேட்டிங் த்ரெட்டும் கிரியேட் பண்ணலாம். பட் அப்கோர்ஸ் இந்த மேட்டிங் த்ரெட் பாத்தீங்கன்னா ஒன்னும் பிளாக்கு வந்து ஒரு வின்னிங் பொசிஷன்லாம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே ஒரு சமமான பொசிஷன் தான். பட் பிளாக்கு வந்து ஒரு சின்ன டெம்போ கிடைக்கும், ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும். அது மூலமா பிளாக் வந்து இந்த கேமை வந்து ஈக்குவலைஸ் பண்ணலாம். பட் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா லாஸ்கர் வந்து பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணிட்டாரு. பான் டெக்ஸ் பான் பிளே பண்ணது மூலமா லாஸ்கர் எதிர்பார்த்தது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்ணதுக்கு அப்புறமா பிஷப்பை நம்ம E8ல போட்டுக்கலாம். இந்த E8ல போட்டதுமே இந்த F7 ஸ்கொயருக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஒயிட்டால இந்த ரூக்கை டபுள் பண்ணி இங்க கிங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படின்ற ஒரு பிளான்ல தான் பாத்தீங்கன்னா இமானுவேல் லாஸ்கர் வந்து இந்த பானையை வந்து கேப்சர் பண்ணிருக்காரு. பட் இந்த பானை கேப்சர் பண்ணதுமே இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்ணல ஃபில்ஸ்பெரி. இந்த இடத்துல ஃபில்ஸ்பெரி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூவ் பிளே பண்ணிருக்காரு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் D4. குயின் D4 மூலமா என்ன நடக்குதுன்னா இந்த பான் அட்டாக் பண்றாரு அண்ட் இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த கார்னர்ல இருக்கிற இந்த A7 பானையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த A7 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ எப்பவுமே செஸ்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்பனன்டோடைய பீஸை ஆல்ரெடி 2-3 வாட்டி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு 4வது அட்டாக்கர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அட்டாக்கரை நம்ம திருப்பி கேம்குள்ள கொண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நம்ம அதை தான் பண்ணணும். டைரக்டா நம்மளுடைய ஆப்பனன்டோடைய பீஸை எடுக்காம. சோ எப்பவுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றதோட த்ரெட்டன் பண்றது தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு அட்டாக். சோ அது கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பனன்ட்டுக்கு தான் ரொம்பவே டேஞ்சரா வந்து முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி த்ரெட்டன் பண்ண நம்மளுடைய ஆப்பனன்ட்டுடைய பொசிஷன் திருப்பி திருப்பி டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அது மூலியமா நம்மளுடைய கேம் ரொம்பவே சுலபமாயிடும். ஓகேங்களா? இப்ப ஆப்வியஸா பிளாக் உடைய ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல இமீடியட்டா எல்லாருமே ரூக்க வந்து G8ல போட்டுருவாங்க. நீங்க ரூக்க G8ல போட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய பிளண்டரா அமைஞ்சிரும். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F4 மூலியமா நம்ம வந்து இந்த இடத்துல செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். அண்ட் இங்க இருக்கிற ரூக்கும் பாத்தீங்கன்னா காலியாயிடும். சோ நீங்க செக்மேட்டை காப்பாத்தணும்னா இந்த C7ல இருக்க ரூக்கை விட்டு கொடுத்துதான் ஆகணும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒரு லூசிங்கான பொசிஷன் தான். அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய F1 வந்து புஷ் பண்றாரு. அவருடைய F1 புஷ் பண்ணி டோட்டலா இந்த அட்டாக்கை வந்து பிளாக் பண்றாரு. அண்ட் இந்த ரூக்கையும் வந்து காப்பாத்திக்கிறாரு.
இப்ப குயின் டெக்ஸ் F4 மூலியமா இந்த ரூக் அட்டாக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் குயின் H6க்கும் வந்து அவைலபிளா இருக்கு. குயின் H6 மூலியமா கிங்குக்கும் நம்ம ஒரு சூப்பரான செக் தரலாம். சோ இப்ப இந்த ரூக் அட்டாக்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல லாஸ்கர் என்ன பண்றாருன்னா அவருடைய குயினை வந்து டிஃபென்ஸ்க்கு கொண்டு வராரு. இப்ப ஃபில்ஸ்பெரி பாத்தீங்கன்னா நைட் E5 பிளே பண்றாரு. நைட் E5 மூலியமா இப்போ உங்களால இந்த பான் டெக்ஸ் நைட் பிளே பண்ண முடியாது. இந்த பின்னை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாரு. நீங்க குயின் டெக்ஸ் நைட்டும் பிளே பண்ண முடியாது. நம்ம குயின் டெக்ஸ் குயின் பிளே பண்ணிக்கலாம். திருப்பி இந்த குயினை வந்து இப்ப பிளாக்கால எடுக்க முடியாது. இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் E8 பிளே பண்றாரு பிளாக். சோ லாஸ்கர் வந்து பிஷப் E8 பிளே பண்ணி இந்த டயகனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் மூலியமா ஃபுல்லா கவர் பண்றாரு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான ஒரு காம்பினேஷனும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா குயின் G5 பிளே பண்ணலாம். குயின் G5 மூலியமா இந்த பின்னை வந்து நம்ம சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப கிங்கால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது பாருங்க. இந்த இடத்துல நைட் இருக்காரு அண்ட் கிங்கால G5க்கு எங்கேயுமே வர முடியாது. குயின் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க F5 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F5 பிளே பண்ணிக்கலாம். நம்ம ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இப்ப இந்த ரூக்க டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் H6 செக் போறோம். இப்ப கிங் G8 போனதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல பிஷப் C4 செக் தரலாம். இப்ப பிளாக்கோட கிங் பாத்தீங்கன்னா செக்மேட் ஆயிட்டாரு ஆல்மோஸ்ட். அதனால இந்த பிஷப்பை கண்டிப்பா குயின் வச்சுதான் எடுத்தாகும். இப்ப பிளாக்கோடைய குயின் வந்து காலி ஆயிடும். சோ நம்ம இந்த இடத்துல வந்து குயின் G5 பிளே பண்றது மூலமா இந்த ஒரு அருமையான வேரியேஷனும் நம்மளுக்கு கிடைக்குது. பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபில்ஸ்பெரி என்ன பண்றாருன்னா அவருடைய நைட்டை வந்து இந்த G4க்கு கொண்டு வந்து இந்த பானை வந்து ஃபர்தரா அட்டாக் பண்றாரு. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரூக் G8 பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நைட் டெக்ஸ் F6 பிளே பண்ணிக்கலாம். இப்ப பிஷப் டெக்ஸ் நைட் பிளே பண்ணாலும் இப்ப குயின் டெக்ஸ் F6 பிளே பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல இப்ப இந்த ரூக் வந்து அட்டாக்ல இல்ல. ஏன்னா இந்த ரூக் வந்து G8 வந்துட்டாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ரூக்கை வச்சு இப்ப பிளாக் வந்து பிளாக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து குயின் டெக்ஸ் E6 பிளே பண்ணிக்கலாம். சோ குயின் டெக்ஸ் E6க்கு அப்புறமா பாருங்க திருப்பி வந்து இந்த பொசிஷன் வந்து பிளாக்குக்கு தான் வந்து ரொம்பவே பேடான ஒரு பொசிஷன். இந்த இடத்துல சப்போஸ் ரூக் G6 பிளே பண்ணி நீங்க குயின் அட்டாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அழகா குயினை வந்து E4ல போட்டுக்கலாம். சோ குயினை E4ல போட்டு இந்த பான் அட்டாக் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல நெக்ஸ்ட் இந்த பிஷப்பும் இப்ப அழகா கேம்குள்ள வருவாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு ஏகப்பட்ட அட்டாக்ஸ் இருக்கு. சோ பிளாக்கால தாக்கு பிடிக்கவே முடியாது. சோ இந்த ஒரு ரீசனால கம்ப்ளீட்டா இந்த F5ல வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லாஸ்கர் என்ன பண்றாருன்னா அவருடைய F1 வந்து ஃபர்தரா புஷ் பண்ணி பிளாக் பண்றாரு. இப்ப குயின் H6 செக் வருது. குயின் H6 செக்கு அப்புறமா கிங் வந்து F7 வராரு. கிங் F7க்கு அப்புறமா பிஷப்பை வச்சு ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்றாரு. பிஷப் C4. இந்த இடத்துல பிஷப்பை வந்து டேக் பண்ண முடியாது. இந்த பிஷப்பை டேக் பண்ணீங்கன்னா நைட்டை வச்சு நம்ம குயினையும் கிங்கையும் ஃபோர்க் பண்ணி குயினை வந்து வின் பண்ணிடலாம். அதனால இந்த பிஷப்பை வந்து லாஸ்கர் டேக் பண்ணல. இப்ப ரூக் C6 பிளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் C6 பிளே பண்ணதுமே இமீடியட்டா அடுத்த ஒரு பிரில்லியன்டான மூவ் பிளே பண்றாரு ஃபில்ஸ்பெரி. அதாவது ரூக் டெக்ஸ் பான் பிளே பண்றாரு. ரூக் டெக்ஸ் F5 மூலியமா திருப்பி உங்களால வந்து பானை வச்சு இந்த ரூக்கை டேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்காரு இந்த பிஷப்பால. நீங்க குயினை வச்சுதான் டேக் பண்ணி ஆகணும். குயினை வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் F1 வச்சு நம்ம குயினை வந்து பிளாக் பண்றோம். இப்ப குயினை நம்ம வின் பண்ண போறோம். இப்ப குயின் டெக்ஸ் ரூக்கு கிங் டெக்ஸ் குயின். இப்ப நீங்க இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து அவருடைய 2 ரூக்கு கொடுத்து பிளாக் உடைய குயினை வந்து வின் பண்ணிருக்காரு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெட்டீரியல் லாஸ் எல்லாம் கிடையாது பிளாக். பட் இருந்தாலுமே ஒயிட் உடைய பீஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒயிட் தான் பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ்ல இருக்காரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க ரூக் டெக்ஸ் C4 பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நைட் E5 செக் கொடுக்கலாம். நைட் E5 செக் கொடுத்து திருப்பி நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் திருப்பி வந்து பிளாக்கு வந்து டவுன் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இந்த பொசிஷன்ல லாஸ்கர் என்ன பண்றாருன்னா பிஷப் D7 பிளே பண்றாரு. பிஷப் D7க்கு அப்புறமா குயின் H5 செக் வருது. இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே கிங் G8 பிளே பண்றாரு லாஸ்கர். கிங் G8க்கு அப்புறமா நைட்டை வந்து அழகா இந்த E5 ஸ்கொயருக்கு கொண்டு வர. நீங்க கிங் G8 பிளே பண்ணாலும் சரி கிங் F8 பிளே பண்ணாலும் சரி இந்த நைட் வந்து E5க்கு வந்தாருன்னா பெரிய டிசாஸ்டர். சோ இந்த நைட் E5க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல இப்ப குயின் F7 பாத்தீங்கன்னா செக்மேட்டை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் பிளாக் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. பிளாக் வந்து இந்த இடத்துல செக்மேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கிங் G7 பிளே பண்ணலாம் நெக்ஸ்ட். சோ கிங் G7 பாத்தீங்கன்னா கிங்குக்கு வந்து இங்க H6ல வந்து ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கிடைக்கும். சப்போஸ் குயின் F7 வந்து செக் வந்தா இப்ப குயின் F7 செக். இப்ப கிங் H6 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் G4 செக் தரலாம். இப்ப கிங் G5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா குயினை வச்சு ஒரு செக் தரலாம். இப்ப கிங் H5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல நைட் F6 செக் தரலாம். நீங்க இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் E2 செக் வரும். இப்ப திருப்பி கிங் H4 வந்ததுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் F6 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த G4ல போட்டு செக்மேட் பண்ணலாம். இந்த ஒரு ரீசனுக்கு அப்புறமா இந்த ஒரு பர்டிகுலர் நைட் E5 மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலா கேமியை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ ஃபில்ஸ்பெரி கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ், அதுவும் வேர்ல்ட் சாம்பியன் எமானுவல் லாஸ்கர் கிட்ட. சோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபில்ஸ்பெரி வந்து செஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராப்பரான டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் அவர் வந்து ஃபாலோ பண்ணிருக்காரு. இந்த கேமை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.